நத்திங் ஓஎஸ் 3.0 வந்திருக்கு. அதாவது ஃபோன் 2, ஃபோன் 2ஏக்கெலாம் நான் கொடுத்துருக்காங்க போல். இப்போ என் ஃபோன் என்ன படிச்சு நான் ஃபீல் பண்ணும்போது இப்போ அதுக்கும் கொண்டு வராங்க போல். நத்திங் ஓஎஸ் 3.0 ரிலீஸில் வந்து ஆண்ட்ராய்டு 15 வருது போல். இது ஏன்னா எனக்கு ஃபோன் ஓஎஸை பற்றி ஒன்றும் தெரியாது. நியூஸ்னால மக்கப் பண்ணி வேகமாக வளர்றேன். முதல் ஃபோன் நத்திங் ஃபோன் 1க்கு வந்து ஆண்ட்ராய்டு 15 வந்திருக்கு. நத்திங் ஓஎஸ் 3.0 கரெக்டாக அஜய்? கூகுள் சர்ச்சில் அடுத்து நீங்கள் ஃபைல் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாமா? ஸோ கூகுள் சர்ச் இருக்கும்ல, சைடில் கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஒரு டேப் மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபைலை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன டேட்டா உங்களுக்கு இது படித்து காட்டுமா? ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் பங்காளி நீ எனக்கு இந்த கூகுள் சர்ச் இந்த ஒரு ஓட்டை போதும் இந்த உலகத்தையே நான் பண்ணிவிடுவேன்னு இருந்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி ChatGPTல வந்ததுக்கப்புறம் எவ்வளவு பேனிக்காக வரல. ஆகட்டும் இதெல்லாம் உன்னால் பண்ண முடியும் தானே, நீ பண்ணலை. அப்புறம் கூகுள் நியூஸ் அப்படிங்கிற ஆப் ஒன்று இருக்குது. நான் இந்த ஃபீட் ரீடர் பைத்தியம்னால நிறைய ஃபீட் ரீடர் தேடுவேன். ஆனால் கூகுள் ரீடர்னு முந்தைய அவன் தான் இருந்திருக்கான். அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா நல்லா இருக்கிற ஆப்பெல்லாம் கூகுள் கண்டாலே ஆகாது. அவனோட ஆப்பாக இருந்தாலும் சரி மூடிட்டான். அந்த வந்து மறுபடியும் கொண்டு வரலான்னு யோசிக்கும் போது கூகுள் நியூஸ்குள்ளே போனால் நீங்கள் தேடுற ஃபீடை தவிர அவன் தர நியூஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே போகிறதே இல்லை. இப்போ கீழே இந்த 3 விஷயம் இருக்குமா, 3 பார், இந்த ஃபார் யூ, ஃப்ரம் யூன்னு, அதில் 2 பட்டனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா. டெலகிராம் வந்து ரமணா படம் விஜயகாந்த் மாதிரி மாறிட்டான். ஸோ ஒரு 15 மில்லியன் பேஜஸ் கண்டென்ட்டெல்லாம் இந்த ஒரு கடந்த ஒரு மாதமாக ரிமூவ் பண்ணிட்டாங்க போல். ஏன்னா தலைவரை கூட்டி போய் ஃப்ரான்ஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. லாஸ்ட் பண்ணி மிரட்டி ஒழுங்காக ஆப்பை க்ளீன் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ உட்காந்து இந்தியன் தாத்தா மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரு போல். ஏஐ உதவியோடு பல லட்சம் பேஜஸ் இல்லீகல் குரூப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். இனிமேல் நாங்கள் வந்து இந்த ஆப்பை நாங்கள் சூப்பராக வச்சுக்க போகிறோன்றாங்களாம். டெலகிராம்குள்ளே போனால் ஒரு மெயின் பேஜில் என்னென்ன குரூப்பாக நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம், என்னென்ன வேலையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோங்கிற இதையும் அப்டேட் பண்ணுற மாதிரி அடுத்து கொஞ்சம் இடத்துல இது கொண்டு வராங்க போல். ஸோ அதுதான் டெலகிராமோட புது அப்டேட். யூகேல அங்கே இருக்கிற அத்தனை சோஷியல் மீடியா கம்பெனிக்கும் ஆஃப்காம்ங்கிற கம்பெனி வந்து இன்னும் 3 மாதத்தில் நான் ஒரு 40 விதிகள் சொல்லியிருக்கேன், அதுபடி நீ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீ இந்த ஊரில் இருக்கலாம், இல்லைனா உனக்கு ஃபைன் பயங்கரமாக போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரைவசி, சைல்டு அப்யூஸ்லேருந்து ஏகப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அதை வந்து கவனிக்கிறது இல்லை, அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறீங்க. ஸோ அதைப்படி அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் சரியாக போட்டு அதுக்கு ஒரு ஆளை போட்டு நீங்கள் வச்சு ஒழுங்காக சோஷியல் மீடியாவை மாற்றிடுங்க, இல்லைனா உங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபைன் போடுவோம்னு யூகேல சொல்லியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் சூப்பரான ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கான். பாஸ்வேர்ட் ஷேரிங்கில் அதை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. மொமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்பவுமே வரும் போல். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை நீங்கள் ஒரு சீரியஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சூப்பரான ஒரு இடம் ஒன்று வருது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் இது புக் மார்க் பண்ணி ஷேர் பண்ணி மற்ற ஆப்புக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் போல். ஸோ நார்மலாக இதுக்குள்ளலாம் நெட்ஃப்ளிக்ஸ் வராமல் இருந்துச்சு. ஆனால் அந்த ரீல்ஸ் வழியாலாம் பயங்கரமாக ப்ரொமோட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சதுனால நாங்களும் உள்ளே வரோம்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் மொமெண்ட்ஸ் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற கண்டென்ட் சீரிஸ் அந்த ஷேர் பண்ணால் தான் மாட்டிப்பேன். உலகத்தில் எந்த ஆப்லாம் அதிகமாக டவுன்லோட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பெல்லாம் வருஷம் எடுப்பாங்க. அமெரிக்காவில் மக்கள் அதிகமாக டவுன்லோட் பண்ண ஆப்பு வந்து டெமு அப்படிங்கிற ஷாப்பிங் ஆப். இவன் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு சைனீஸ் ஷாப்பிங் ஆப்பு. $10 கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்லாம் வதவதன்னு விற்றதுனால தான் அமேசானே வந்து ஓவர்ஹாலாக ஒரு தனியாக அவனே ஒரு ஆப் ஒன்று இவனால் ஓப்பன் பண்ணுற மாதிரி பேனிக் ஆகிருக்கான் போல். ஸோ அதுதான் மோஸ்ட் டவுன்லோடர் ஆப்பு போல். இதை வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. டிக்டாக்கு பண்ணுற மாதிரி சைனா நாட்டு சுதந்திர பாதுகாப்புன்னு அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. இதில் அமேசானுக்கு என்ன இருக்குன்னா 20th பிளேஸில் தான் அமேசான் ஆப்பே இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் மாதிரி அடி போல். 2வது இடத்துல த்ரெட்ஸ் இருக்கான் போல். ஸோ 275 மில்லியன் தாண்டி ஏதோ போயிட்டுருக்கு போல். அதுக்கப்புறம் கூகுளோட ஜிமெயிலு மற்ற ஆப்ஷன் எல்லாமே டாப் 20ல் இருக்குது. ஸோ அதிகபட்சம் டவுன்லோட் ஆகுது வந்து டெமு ஷாப்பிங் ஆப் ஃபார் அமெரிக்கன்ஸ். ஃபனி கைஸ். ஸோ ChatGPT சொரணை ஒன்று கொண்டு வந்துட்டானா, வீடியோ கிரியேஷன் ஆப்பு. நம்ம டெக்ஸ்ட் போட வீடியோ வருதா, கூகுள் சும்மா இருக்குமா, அவன் என்ன முந்தி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான், அதாவது பண்ணுங்கடா அவனு சொல்லிட்டுன்னு நான் விட்றேன்னு சொல்லிட்டு VO2 அப்படின்னு வந்திருக்கு. ஆல்ரெடி VO1 ஒன்று விட்டுருந்தாங்க. இப்போ VO2ன்னு அவங்களோட டீப் மைண்ட் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜிலேருந்து வந்துருக்கு போல். இது வந்து இந்த ஹலுசினேட் ஆகுதும்பாங்கள்ல, ஹலுசினேஷன்னா கண்டபடி யோசிக்கும், மூஞ்சிக்குள்ளலாம் வந்து அந்த மாதிரிலாம் இந்த முறை ரொம்ப ஓடாமல் நார்மலாக ப்ராப்பரான வீடியோவாக வருங்கிறத நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்னு 2 பேரில் அடித்து காட்டுங்க எவன் பெஸ்ட்டுன்னு ஓப்பன் ஏஐயும் கூகுளும் ஏஐ வீடியோவுக்கு சண்டை போட்டுங்கிறானுங்க. நம்ம நார்மல் மூஞ்சியில் பார்த்தாலே வியூஸ் கம்மியாக வருது. ட்விட்டரில் யூடியூப் கிரியேட்டர் மாதிரி அவங்க வந்து கிரியேட்டர் சப்போர்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்களா, நீங்கள் வந்து வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா வர ஃபாலோவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாதம் காசு தருவோன்னு சொன்னாங்களா, அதுக்கு இப்போ ரூல்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க போல். முந்தைய 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து காசு வரும்னு சொன்ன ட்விட்டர் வந்து இப்போ 2000 ஃபாலோவர்ஸாவது இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 5 மில்லியன் ஆர்கானிக் வியூ இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோங்கிற அந்த ஒரு த்ரெஷோல்ட் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல். இதுக்குன்னா ஒரு ப்ராப்பரான கிரியேட்டர் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மஸ்கெல்லாம் சொல்லுது. ஸோ கூகுளில் அடுத்து புது ஏஐ டூலாக விஸ்க்னு ஒன்று வந்திருக்கு.
ஸோ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சா உங்களுக்கு ஃபோட்டோ வருதுல ஏஐல இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோவே அப்லோட் பண்ணலாம். அதுதான் நீங்கள் தர ப்ராம்ப்ட்டே. இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் ஒரு ஃபோட்டோ அடிக்கிறீங்கன்னா அடுத்து ப்ராம்ப்ட் மாற்றினீங்கன்னா ஃபோட்டோட ஃபேஸே மாறும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோட ஃபேஸ் அப்படியே இருக்கும். பேக்ரவுண்டோட இது மட்டும் ஆர்ட் மட்டும் மாற்றிக்கலாம் போல். ஸோ விஸ்கில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் இமேஜை வந்து நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபோட்டோங்கிற வாட் இஃப் மேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளின் புதிய ஏஐ முயற்சி. அப்படி கூட ஜெமினி 2வும் வந்திருக்கு. அது என்ன பண்ணுறதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். ஸோ கடைசியாக டிக்டாக் வந்து பேன் ஆயிடும்ன்றானுங்க. ஒன்று பேன் பண்ணு இல்லை வித்துரு அப்படின்னு சொல்லுது போல் அமெரிக்கா. அவன் லபோதிபன் எல்லாத்தையும் கை காலை விழுந்துக்கிட்டு இருக்கான், எந்த பேச்சும் கேட்கறது இல்லை. அது என்ன ஆகுதுங்கிறது ஒரு தனி வீடியோவாக ஒன்று பார்க்கலாம். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டிக்டாக்கு என்னாச்சு. ஏன்னா உனக்கெல்லாம் வீடியோ போட நினச்சே பார்க்கலாம் டிக்டாக்கு. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செய்திகள். ஸோ அடுத்த வாரம் அடுத்த நியூஸுகள் எவன் வீட்டில் இருந்து இடம் விழுந்துச்சுங்கிறத பொறுமையாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெட்டர்